ஐயையோ! யாராவது காப்பாத்துங்களேன்! கிணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தேன். கால் வலிக்கு உள்ள விழுந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை யாராவது காப்பாத்துங்களேன்! இப்போ யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்டுச்சே. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. டா கருவாயா, என்ன கிணத்துல விழுந்துட்டியா? எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்குடா. சரி இருடா, நான் போய் கயிறை எடுத்துட்டு வந்து உன்னை காப்பாத்துறேன். அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போய் கயிறை எடுத்துட்டு வானே. உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. டா கருவாயா, எங்க வீட்ல எல்லாம் கயிறு இல்லடா. கிணறு இருக்கிறவங்க வீட்டுல போய் கயிறு இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுடா. சும்மா கத்திட்ட கிடக்காத, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. நான் போய் கயிறை வாங்கிட்டு வரேன். இந்த கிணத்து பக்கமே யாருமே வரமாட்டாங்க. நீ எதுக்குடா இந்த பக்கம் வந்த? வந்ததும் இல்லாம எட்டி வேற பார்த்தானா. உன்னால எனக்கு எப்பவுமே தொல்லை தாண்டா கருவாயா. அட, இந்த கிணத்துக்குள்ள யாரோ குடியிருக்காங்க போல. சமையல் எல்லாம் வேற ஆயிட்டு இருக்கு. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. இந்த கிணத்துக்குள்ள யாரோ வாழ்றாங்கன்னா அது ரொம்ப அதிசயமான விஷயம்தான். யார்தான் இங்க இருக்காங்கன்னு எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்க யாருன்னு பார்த்துட்டு அவங்க கூட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அவங்க சமைச்சதை சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். அட, என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் யாரையுமே வரக்கானோம்? இங்கே யாராவது நிச்சயமாக குடியிருப்பாங்கன்னு தான் தெரியுது. இங்கே இருக்கிற பண்டை பாத்திரத்தை எல்லாம் பார்த்தா யாரோ இங்கே கண்டிப்பாக குடியிருக்காங்க. ஆனால் யாருன்னு தான் தெரியல. இவ்வளோ நேரம் ஆகியும் அவங்க வரலையே, அதுதான் என்னன்னு புரியலை. டா கருவாயா, நான் உன்னை இன்னைக்கு பலி கொடுக்க போகிறேன்டா. என்னது? என்ன பலி கொடுக்க போறியா? ஐயையோ, என் கறி அவ்வளோ நல்லா இருக்காதே. சரி, என்ன எதுக்கு நீ பலி கொடுக்குற? உன்னை பலி கொடுத்தா என் சக்திகள் எல்லாம் பெருகிடும். அப்புறம் நான் இந்த உலகத்தையே ஆளுவேன். வேணும்னா என்கிட்ட 2 ஆடு 4 கோழி இருக்கு. அது வேணா நான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ என்ன விட்டுறியா? என்னது, 2 ஆடு 4 கோழியா? நானும் ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது. ஆனால் உன்னை என்னால் நம்ப முடியாதே. நீ சரியான ஏமாத்துக்காரன் இல்லை. நீ கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டேனா? தா பாரு, பேயோ பிசாசோ யாரோ எனக்கு தெரியல. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் ஏமாற்ற மாட்டேன். என் உசுரை விட 2 ஆடும் 4 கோழி எனக்கு பெருசா என்ன? நான் கண்டிப்பாக கொண்டாந்து கொடுத்துறேன். என்ன தயவு செஞ்சு ஒன்றும் பண்ணிடாதம்மா. அப்படின்னா ஆடும் கோழிகளும் உடனே கொண்டாந்து கொடுக்க சொல்லு. அப்போ தான் நான் உன்னை வெளியே போகவே விடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ இங்கே பார்த்தத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்ன நான் உன்னை அப்படியே கொன்று சாப்பிட்டுடுவேன். தா பாரு பேய, இங்கே பார்த்தத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்னை நம்பு. இப்போவே நான் உனக்கு 4 கோழி 2 ஆடு கொடுக்குறேன். என்னை போக விட்டுரு. என்ன? டா கருவாயா, உள்ளதானே இருக்க? என்ன உசுரோட இருக்கியா? ஏதாச்சும் பேசுடா. நான் உனக்காக கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு கயிறு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணே, நீ எனக்கு இன்னொரு உதவி பண்ணணுன்னே. எங்கள் வீட்டில் போய் 2 ஆடு 4 கோழி பிடிச்சிட்டு உடனே சீக்கிரமா வானே. டா கருவாயா, என்னடா இது? முதல்ல கயிறு வாங்கிட்டு வர சொன்ன, இப்போ ஆட்டையும் சேவலையும் வாங்கிட்டு வர சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அண்ணே, இங்க ஒரு பயங்கரமான பிசாசி இருக்குண்ணே. அது இந்த ஆட்டையும் கோழியையும் கொடுத்தாதான் என்னை வெளியே விடுன்னு சொல்லியிருக்கு. அதனால நீ சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துடுண்ண. டா கருவாயா, நீ ஒன்றும் பயப்படாதடா. நான் போய் சீக்கிரமா ஆட்டையும் கோழியையும் பிடிச்சிட்டு வந்துடுறேன்டா. அண்ணே, ஆட்டையும் கோழியும் கொண்டாந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. சரி வாண்ணே, நம்ம போலாம். டா கருவையா,
உள்ள என்னதான்டா பார்த்த? என் கிட்ட சொல்லுடா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அண்ணே, உள்ள ஒரு பேய் பார்க்கறதுக்கு பயங்கரமா முடிய எல்லாம் விரிச்சு போட்டுட்டு அப்படி வந்து தாண்டவம் ஆடுதுன. அத பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னு என் தொடை கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் தானே நான் உனக்கு ஆடும் கோழியும் பலி கொடுக்குறேன், என்னை விட்டுறியான்னு கேட்டேன். சரின்னு அதுவும் என்னை விட்டுறேன்னு சொல்லிச்சுன்ன. இதுதானே நடந்துச்சு. இனிமே இந்த பக்கம் மறந்து கூட வரக்கூடாதுன்ன. நான் சும்மா தான் எட்டி பார்த்தேன், அது என்ன லபக்குன்னு பிடிச்சி அப்படியே இழுத்துக்குச்சுன்ன. நீயும் இந்த பக்கம் வந்தா இந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்ன, அப்புறம் ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். அப்பா கருவையா, நீ கத்துற சத்தம் கேட்டுது, அதான்டா நான் வந்தேன். இல்லைன்னா நான் இந்த கிணத்து பக்கம் எதுக்குடா வரேன்? நான் சின்ன வயசா இருந்தப்போவே இந்த கிணத்தை பத்தி பல பேர் பல விதமா கதைங்க சொல்லுவாங்கடா. ஆனா அதெல்லாம் உண்மைன்னு நான் நம்பல. ஆனா இன்னைக்கு நம்பிட்டேன்டா. இன்னைக்கு தான் தெரியுது இந்த கிணத்துக்குள்ள நெசமாவே ஒரு பிசாசி இருக்குன்னு. சரிண்ணே, ரொம்ப நேரம் இந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்று நம்ம பேசிட்டு இருக்க வேண்டானே. மறுபடியும் அந்த பிசாசு வெளியே வந்து நம்மள பிடிச்சிக்க போகுது. வேணாம், முதல்ல இங்கிருந்து போகலாம். ஆமாண்டா கருவாயா, நீ சொல்றது ரொம்ப கரெக்டு. வா, நம்ம முதல்ல இங்கிருந்து போலாண்டா. டேய் கருவாயா, நம்ம ஊருக்கு வெளியில இருக்கிற கிணத்து பக்கம் நீ போய் கால் தவறி உள்ள விழுந்துட்டியாமில்ல. அப்புறம் அங்க ஒரு பெரிய பிசாசு உன்னை பிடிச்சிக்கிச்சான். அப்புறம் நீ ஏதோ கடாவும் கோழியும் கொடுத்த உடனே அது உன்னை விட்டுடுச்சாமில்ல. ஆமாண்டா கருவாயா, இப்போ ஊரெல்லாம் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நீ உண்மையாலுமே அங்க பிசாச பாத்தியா? அக்கா, பிசாச பார்க்காம என்ன பள்ளியாவ பாத்திட்டு வந்த? என்னக்கா பேசுற நீ? நானே உயிர் தப்பி பொழைச்சி வரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இதுல வேற நீ கேள்வி கேக்குற. ஆமா, கருவாயா சொல்றது உண்மைதான். நானும் சின்ன வயசா இருந்தப்போ எங்க அம்மா அப்பா எல்லாம் அந்த கிணத்து பக்கம் போகவே விட மாட்டாங்க. அங்க பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. நான் அதெல்லாம் பொய்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ கருவாயம் போயிட்டு வந்த வாட்டி தான் அதெல்லாம் உண்மைன்னு எனக்கே புரியுது. நான் அந்த கிணத்து பக்கம் போறப்ப எல்லாம் ஏதோ நல்ல கமகமன்னு சமையல் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கு. சில சமயம் கறி வறுக்கிற மாதிரி, சில சமயம் கோழி மீன். அந்த சாப்பாடெல்லாம் எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அப்படி ஒரு நல்ல வாசனை. நான் ஏதோ இந்த மாதிரி சூப்பரா ஒரு வாசனை வருதுன்னு போய் எட்டி பார்த்தேன். போய் பார்த்ததுதான் அப்படியே அந்த பேய் என்ன உள்ள இழுத்துடுச்சு. சரி சரி, யாரும் அந்த கிணத்து பக்கம் போகாதீங்க. போனீங்கன்னா உங்களையும் அந்த பேய் உள்ள பிடிச்சி இழுத்துக்கும். என்ன பிசாசே, சௌக்கியமா? நான் உனக்கு இன்னைக்கு கேக்கு கொண்டு வந்திருக்கேன், நீ வந்து சாப்பிட்றியா? நீ பிசாசி இல்லை மனுஷி தான் எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, சீக்கிரமா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேக்கை சாப்பிட்லாம். நான் பிசாசு இல்லை மனுஷி தாண்டி நீ எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு தெரிஞ்சு எந்த பேயும் இந்த உலகத்தில் இப்படி சமையலெல்லாம் சமைச்சு சாப்பிடாது. அதை வச்சு தான் நீ பிசாசு இல்லை மனுஷி தாண்டி நான் கண்டுபிடிச்சேன். பரவாயில்ல தம்பி, நீ ரொம்ப புத்திசாலி தான். இந்த வயசான காலத்தில் என்னால் வாடகை கொடுக்க முடியல. நான் பெத்த பசங்களும் என்னை பார்க்கறதில்ல. என்ன பண்ணுறது? அதுதான் இந்த கிணத்துக்குள்ளே வந்து இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் தம்பி. என்ன பண்ண சொல்கிற? என் பசங்களை நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து படிக்க வச்சேன். பத்தாததுக்கு அக்கம் பக்கம் எல்லாம் கடனை வாங்கியும் படிக்க வச்சேன். என் பசங்க வேலைக்கு போனால் சம்பாரித்து எல்லா கடனையும் அடைச்சிட்டு என்னை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நினச்சேன். அவங்க என்னடானா போன இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அம்மான்னு ஒருத்தி இருக்கிறதே அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ நான் கடன் வாங்கினவங்கெல்லாம் கடனை திருப்பி கொடுத்து என்னை தொல்லை பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? அதான் இப்படியே யாருக்கும் தெரியாமல் இந்த பாலும் கிணத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்கேன்ப்பா. அது சரி பாட்டி, இன்னும் கொஞ்சம் நாளில் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுமே, அப்போ என்ன பண்ணுவ? இந்த கிணறெல்லாம் ஃபுல்லாகிடுமே. அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல தம்பி. பாட்டி,
நான் உனக்கு ஆடும் கோழியும் கொடுத்தேனே, அது என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டியா? இல்லை தம்பி, நான் அதெல்லாம் நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். கோழிங்க எல்லாம் முட்டை போட்டு அடை காத்து குஞ்சு கூட பொரிஞ்சிடுச்சு. அப்படியா பாட்டி? ரொம்ப சந்தோஷம். நான் எங்கே நீ எல்லாமே சாப்பிட்ருப்பியோன்னு நினச்சேன். உனக்கு ஒன்று தெரியுமா பாட்டி, இந்த பக்கம் போகிறவங்க எல்லாம் உன்னோட சமையல் வாசனை சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நானே நானே இந்த சமையல் வாசனை எங்கே வருதுன்னு பார்க்க போய் தான் இந்த கிணத்துக்குள்ளேயே விழுந்தேன். சரி பாட்டி, நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஆடுங்களையும் கோழியும் வச்சு ஒரு டிஃபன் கடை ஆரம்பிச்சேன்னு வையே, உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீ வாங்கின கடன் எல்லாம் கூட அடைச்சிடலாம். அப்புறம் நிம்மதியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து நல்லபடியாக இருக்கலாம். என்ன சொல்கிற? உனக்கு வேணுங்கிற உதவியை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பாட்டியே. நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு தம்பி. நான் நீ சொல்கிற மாதிரியே கடை வச்சு எல்லா கடனையும் அடைச்சிடுறேன். என்னாலையும் இனிமேல் இந்த கிணத்துக்குள்ளே வாழ முடியாது. உன் உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி.